இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஆனா அதுல தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் முதல்ல இந்த காஸ்ட். ஓகே. ஏன்னா அது இன்னைக்கு நிறைய புறையோடி போயிடுச்சு. நம்ம ஜாதி மதம்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஒருமித்த ஒரு நாடாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சமூக பார்வையில் பார்த்தீங்கன்னா யாருமே ஜாதியை முன்னின்று பார்க்கறது இல்லை. ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் அதுக்கு ரொம்ப அது முக்கியத்துவம் கொடுத்து இன்னமும் அது அதுக்குண்டான வன்மங்கள் தான் இதெல்லாம் இப்படி நடக்கிறதெல்லாம். ஸோ இது ரெண்டு பேருக்குமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான வயசு கிடையாது, காதல் பண்ணுற வயசும் கிடையாது. ஏன்னா படிக்கிறது அந்த பொண்ணு +2 அதை படிச்சுட்டு இருக்குது போல இருக்குது. ஸோ அப்போது அவங்க பசங்க எடுக்கிற முடிவும் தவறு தானே. மாமனார் மருமகள் அவங்க மேரேஜ் ஆகி பாவம் அவர் ஹஸ்பண்டாக இருந்துட்டார். அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அனகாபுத்தூர் பல்லாவரம் கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, மருமகள்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. அந்தம்மா அதிர்ச்சியாகி காய்கறி கத்தி எடுத்து குத்திடுறாங்க. இப்போ சின்ன அது பெரிய விஷயம், பட் இருந்தாலும் சின்னதாக சொன்ன ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அது அதனுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஏதோ அவங்களுக்கு யாரோ ஜோசிகார் சொன்னார் அப்படின்றதுனால ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தின்னு வச்சு தலையில் ஒரு கூரான ஆயுதம், ஒரு கூர்மையான கத்தியில் தலையில் அப்படியே குத்துறது. அதுலேருந்து அப்படியே ரத்தம் அந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து சாமிக்கு தெளித்து பூஜை பண்ணுறது. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தின்னு வச்சு தலையில் ஒரு கூரான ஆயுதம், ஒரு கூர்மையான கத்தியில் தலையில் அப்படியே குத்துறது. அதுலேருந்து அப்படியே ரத்தம் அந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து சாமிக்கு தெளித்து பூஜை பண்ணுறது. ஒரு காளி சிலையை வச்சு நடுராத்திரி 12 மணிக்கு பூஜை பண்ணுறது. அப்போ ஒரு உபதியை வச்சு அந்த இடத்துல அந்த குத்துன இடத்துல தலையில் அமுக்கிடுவாங்க. திருப்பி இன்னொரு இடத்துல குத்துவாங்க. குழந்தை நம்ம கேட்கும்போது எப்படி நீங்கள் பதறீங்க பாருங்கள், உங்கள் முகமே அப்படியே மாறுது இல்லை, சொல்லும் போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு குத்தாக குத்தி அதுலேருந்து அந்த பிளட்டை எடுத்து முத்து மாதிரி வரும், அப்படியே பிளட்டு வரும். அதை எடுத்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வரும். அப்புறம் அது குறைஞ்சிரும். அப்போ அங்கே உபூதி வச்சு அமைக்கிட்டு இன்னொரு இடத்துல குத்தும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் VA ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், காலம் எவ்வளவோ மாறிட்டு இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல ஜாதியை காட்டி இந்த வன்முறைகளும் இந்த ஆணவ கொலைகளும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ கூட ரீசெண்டா 20 வயசு கூட ஆகாத 2 சின்ன பசங்களை ஆணவ கொலை செஞ்சிருக்காங்க சார். ஸோ இந்த கேஸுடைய பின்னணி என்ன? இந்த மாயவரத்தில் இப்போ நடந்தானே அந்த 2 பேர் திவ்யதர்ஷினி பார்த்திபன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டாங்க ஒரே இடத்துல ஒரே டைமில் இல்லையா. ஆணவ கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது இன்னும் முடிவாகலை. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும். போஸ்ட்மார்ட்டம் நடந்தால் தான் அது கொலையா இல்லை அது தற்கொலையா, அவங்களே 2 பேரும் இண்டிவிஜுவலாக போயிட்டு தூக்கு போட்டுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரிய வரும். நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அதை ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ண முடியாது. ஆனால் இந்த முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த சமூகத்தில் இந்த ஜாதியை காட்டி இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்களே, இன்னும் இது நீடிக்குதேன்னு கேட்டிங்க இல்லைங்களா. அது உண்மையிலே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரு லைஃப்பை செஞ்சு தான் ஆகணும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. ஸோ ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய குடும்ப வழக்கங்கள் இதெல்லாம் நிச்சயமாக அது கூட சேர்ந்த மாதிரியான வர விஷயந்தான். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விருப்பப்பட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது. சொசைட்டியில் ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு அந்தஸ்து பார்க்கணும், அந்த பையனுடைய ஏர்னிங் பர்பஸ், அவன் எப்படி சம்பாதிக்கிறான், அந்த குடும்பத்தை அந்த பெண்ணை காப்பாற்றுவானா, அவனுக்கு அந்த விதமான திறமை இருக்குதா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் அதில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் முதல்ல இந்த காஸ்ட். ஓகே. ஏன்னா அது இன்னைக்கு நிறைய புறையோடி போயிடுச்சு. நம்ம ஜாதி மதம்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு ஒருமித்த ஒரு நாடாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சமூக பார்வையில் பார்த்திங்கன்னா யாருமே ஜாதியை முன்னின்று பார்க்கறது இல்லை. ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் அதுக்கு ரொம்ப அது முக்கியத்துவம் கொடுத்து இன்னமும் அது
அதுக்குண்டான வன்மங்கள் தான் இதெல்லாம் இப்படி நடக்கிறதெல்லாம். இப்போது அதே நேரத்தில் இப்போ அந்த பசங்களுடைய லைஃப்பையும் பார்க்கும்போது நம்ம அதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசோ 18 வயசோ, இன்னும் 18 கூட ஆகலைன்னு நினைக்கிறேன், 17 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த பையனும் ஏதோ ஒரு சின்ன வயசு பையன் தான். ஸோ இது 2 பேருக்குமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான வயசு கிடையாது, காதல் பண்ணுற வயசும் கிடையாது. ஏன்னா வந்து படிக்கிறது அந்த பொண்ணு +2 ஏதோ படிச்சுட்டு இருக்குது போல இருக்குது. ஸோ அப்போது அவங்க பசங்க எடுக்கிற முடிவும் தவறு தானே இல்லையா? பசங்களும் வந்து ஒரு மெச்சூர்டாகி ஒரு கல்யாண ஸ்டேஜுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பருவத்தில் வரும்பொழுது கூட யார் மேலேயாவது ஒருத்தர் விருப்பப்படுறேன்னு சொல்லலாம், கேட்கலாம். அப்போ அது பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பசங்களும் வந்து இப்படி ஒரு சின்ன வயசுலேயே மனசு தடுமாறி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னா இது மாதிரியான சிக்கல் தான் வந்து முடியுது. அதே நேரத்தில் இவங்க, அதாவது நம்ம சொசைட்டியில் வந்து அதை ரொம்ப முன்னிறுத்துகிறாங்க. அந்த ஜாதின்றதை ரொம்ப முன்னிறுத்தி என் ஜாதி ஒஸ்தி, அவங்க ஜாதி ரொம்ப கம்மி, இல்லை அவங்க ஜாதி இதுவாக இருக்க, என் ஜாதி இதுவாக இருக்க, எனக்கு அதுக்கு அந்த ஜாதியினுடைய அடிப்படையில் அதனுடைய அதுக்கு கொடுக்குற முக்கியத்தால் என்ன ஆகிடுதுன்னா இந்த மாதிரி உயிர் பலி ஆகிடுது. இப்போ அவங்க அது மாதிரிலாம் ஏதோ பண்ணதின் காரணம் தான் அந்த 2 பசங்களுமே ஒரே நேரத்தில் போயிட்டு அந்த தரங்கம்பாடி பக்கத்தில் ஒரு புதுப்பாளையம்னு ஒரு ஊர் நினைக்கிறேன், அந்த புதுப்பாளையத்தில் வந்து ஒரே ஒரு கொட்டாயில் 2 பேருமே வந்து தூக்கில் தொங்கிடுறாங்க. இப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் அது தெரியும் யாராவது இவங்களை அடித்து மாட்டினாங்களா, இல்லை வந்து அவங்களே போயிட்டு மனம் உடஞ்சி நம்மளை வாட விட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 2 பேரும் எப்படி சொல்கிறது, அதான் இந்த சினிமா டைலாக் தான், வாழ்வில் தான் சேர முடியலனாலும் சாவுலியாக நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்ற மாதிரி போய் அந்த டைலாக்ல போய் அவங்க இறந்தாங்களான்றது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான விஷயம் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, வருத்தப்படக்கூடிய விஷயம். இது வந்து இதுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது, அந்த பசங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், அந்த வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்துக்கு போகும்போது தான் நம்ம ஒரு சிலதை நினைக்கணுன்றதை அவங்களும் நினைக்கணும். பேரண்ட்ஸ் சைட்லேயும் வந்து ஒரு யோசிக்கணும். சில அந்த மாதிரியான ஒரு கட்டம் வரும்பொழுது, அந்த ஒரு கல்யாணத்துக்கான வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரும்பொழுது அவங்களுடைய விருப்பங்களையும் கேட்கணும், பையனுடைய விருப்பத்தை கேட்கணும், பொண்ணோட விருப்பத்தை கேட்கணும். அதில் உடன்பாடு இல்லைன்னா நம்ம எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு. இது இல்லாமல் பொதுவாக அக்கம் பக்கம் நம்ம சொசைட்டி, அங்கே இருக்கிற சமூகம், சமுதாயம் இதெல்லாமும் வந்து இதில் பொறுப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா உடனே எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பையன் வீட்டில் போய் கல்யாணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைபாடு தான் இந்த மாதிரியான முடிவு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஒரு சமீப காலமாக இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடெண்ட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஒரு நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க, பூனேல நடந்த ஒரு விஷயம். அந்த மலை லவ் பண்ணி அந்த மலை மேலேருந்து கீழே தள்ளி விடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து ஜீரணிக்கவே முடியல. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவர் யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு இருந்தால் அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்கலாம். இல்லை இன்னொரு கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் ஆகிடுச்சு, அதனால் வந்து இனிமேல் நம்ம ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்தா கூட அந்த லவரோட அவங்க வெளியேறிட்டு கூட இருக்கலாம், இப்போ போயிட்டு கூட இருக்கலாம். 2 பேரும் சரி நம்ம எங்கன்னா போய் கல்யாணம் பண்ணி எங்கேயா வாழ்ந்துக்கலான்னு போயிட்டு இருந்தால் கூட இந்த பையனோட உயிர் போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ அவனை வந்து மாடியில் மலை மேலே கொண்டு போய் அவனை பிடிச்சி தள்ளி அதுக்கு பிளான்லாம் பண்ணி ரிஹர்சல்லாம் பார்த்து அதுக்கே ஒரு முறை ட்ரை பண்ணி அவன் மிஸ் ஆகிட்டான். அந்த முறை அவன் வந்து ஏதோ செடியை பிடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. உடனே அவன் அதிர்ச்சி ஆகி கேட்குறான், இல்லை பாம்பு இருந்தது அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு பண்ணேன்னு சொல்லி மறுபடியும் அவனுடைய நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி அவன் இன்னும் நம்புகிறான், அந்த பொண்ணை ரொம்ப நேசிக்கிறான். அது எவ்வளோ ஒரு பாருங்கள் நம்பிக்கை துரோகம் ஒன்று. 2வது வந்து ஒரு பெண் இப்படியெல்லாம் கூட நடந்துக்க முடியுமான்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது. இது வந்து ஒரு ஆணவ கொலைன்னு இன்னும் நமக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி வந்து ஆணவ கொலைகள் வந்து நிறைய நடந்துதான் இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது. ஸோ இதுக்கான ஒரு தனி சட்டம் வந்து இயக்குனா வந்து இதுக்கான தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதையே இன்னும் ஒரு தனி சட்டம் வராம இருக்கு. இப்போ அதுதான் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை வச்சு தான், இந்த தரங்கம்பாடி சம்பவத்தை வச்சு தான் அனைத்து தரப்பிலுமே கேட்குறாங்க. இது மாதிரி வந்து இந்த ஆணவ கொலை நடக்குதுங்களா, இது மாதிரியான இந்த ஜாதியினுடைய வன்மத்தால் அந்த உயிர் பலி ஆகிறத இனிமேலாவது தடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு புதிய சட்டத்திட்டத்தை ஏற்படுத்தணுன்ற மாதிரி இப்போ கேட்டிருக்காங்க. அது வந்து வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், அது கட்டாயம் நிறைவேற்றணும். அது இல்லாமல் இது மட்டும் இல்லாமையே நிறைய இன்சிடெண்ட்டுங்க. இந்த பாருங்க, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
சண்டை போடுறதுல ஒரு கோவத்தில் கத்திரிக்கோல் எடுத்துன்னு வர்றாரு, உடனே கத்திரிக்கோலை பிடிங்கி இவர் குத்திடுறாரு, இறந்து போயிடுறாங்க. மாமனார் மருமகள் அவங்க வந்து மேரேஜ் ஆகி பாவம் அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. அனகாபுத்தூர் பல்லாவரம் கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, மருமகள்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. அந்தம்மா வந்து அதிர்ச்சியாகி காய்கறி கத்தி எடுத்து குத்திடுறாங்க. இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டுங்க வந்து அங்கங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தை நல்ல ஜாயின்ட் ஃபேமிலி, குடும்பத்தில் ஃபேமிலி, தன்னுடைய குழந்தைய வந்து சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க, தன்னுடைய குழந்தை கொஞ்சம் ஊனமுற்ற குழந்தையாக இருக்குதுன்ற காரணத்தால் தம்பி பொண்டாட்டி, தம்பியோட அது ஒய்ஃபு தன் குழந்தைய சரியாக பார்க்கலன்றதுனால நாத்தனார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறவு முறையில் இருக்கிற ட்வின்ஸ் 2 குழந்தையில ஒரு குழந்தைய தூக்கி 5 வயசு குழந்தைய எடுத்து போய் கிணத்துல போட்டு சாவடிச்சிடுறாங்க. அது ஒரு கொடூரமான கொலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்போது நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாதது தான். அதுதான் சார். இப்ப பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது. இருந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா? அதுதான் இப்போ அதே மாதிரி தான். இப்போ அந்த ஒரு பாக்ஸரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை. ஒய்ஃப் ரொம்ப பருமனாக இருக்கிறாங்க, தடிப்பாக இருக்கிறதுனால தான் குழந்தை இல்லாத போச்சு, அது ஒரு காரணம் நினச்சி அது ஒரு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தோணும் போது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தான். இது ஒரு பய உணர்ச்சி யாருக்கும் இல்லாதம இருக்குது. அதாவது வந்து தண்டனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது, கடுமையாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே பயம் இருக்கும். இப்போ மேலை நாட்டில் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து உடனடியாக ஒரே நாளில் 2 நாளில் தீர்ப்பு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவரை பண்ணுன்றாங்க. கயிறில் கட்டி தொங்க விடுறாங்க, பப்ளிக் எதிர்க்கிற மாதிரி கல்லால் அடித்து சாவடிக்கணுன்றாங்க. இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் நிறைவேற்றுறது பொதுமக்கள் முன்னிலையில் நிறைவேற்றுறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பயம் வருது, ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. ஒரு தவறு செய்யணுன்ற எண்ணம் யாருக்குமே வர்றதில்லை. தப்பு பண்ணால் நம்ம வந்து மாட்டிக்குவோம், இவ்வளோ பெரிய தண்டனையில் நம்ம சிக்கிக்குவோன்றது எல்லாருக்கும் தோணுது. ஸோ நம்ம இது வந்து ஜனநாயக நாடு, நம்ம வந்து இங்கே குடியரசு, இங்கே மக்கள் மன்றம், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அப்படின்னும்போது இங்கே வந்து நம்ம அப்படிப்பட்ட கடுமையான தண்டனையெல்லாம் இங்கே நிறைவேற்ற முடியாதுன்றது ஓகே தான். பட் இருந்தாலும் சில இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சட்டத்திட்டங்களை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ நடைமுறையில் இருக்கிற தண்டனைகளை வந்து கொஞ்சம் மாறுபடுத்தலாம், கஷ்டப்படுத்துகிற மாதிரி. இப்போ ஜெயிலுங்கிறது வந்து இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு டூர் போயிட்டு வர மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஜெயிலில் வந்து நிறைய சலுகைகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா மனித உரிமைகள். தவறு செஞ்சாலும் அவனும் மனிதன் தான், அவனுக்கு உண்டான இதெல்லாம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சில சட்டத்திட்டங்களாக இருக்கிறதுனால அதுக்கு உட்பட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துருச்சுன்னு சொன்னால் அதை உடனே மாற்றுக் கட்சி, அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதை பூஸ்ட் பண்ணுறாங்க. அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சமூகமும் சமுதாயமும் சீரழிதுன்றதை யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒன்றுபடணுன்ற நான் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமாவது அட்லீஸ்ட்டு ஒன்றுபடணும். இந்த மேகதை காவேரியில் வந்து தண்ணி விட மாட்டேன்றாங்க, மேகதாது அணை கட்டுறாங்க, சரி அதுக்கு நம்ம தடை போடணும் அப்படின்னும் போது அதில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இதை எடுத்துக்கணும். இது வந்து இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும், சட்டத்திட்டங்களை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சட்டத்தில் இருக்கிற ஓட்டைங்களை வந்து அடைக்கிறதுக்கான சில வழிகள் பண்ணலாம். அந்த ஓட்டைகள்ல தப்பிச்சுக்கலாம் தானே சார் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய குற்றங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எதை பண்ணாலும் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், அந்த ஓல் இருக்கு, அந்த வழியாக அதை எடுத்துடலாம், இந்த வழியாக வெளியே எடுத்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய வழக்கறிஞர்களுடைய, அது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய பணி. ஸோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சின்ன, அது பெரிய விஷயம், பட் இருந்தாலும் சின்னதாக சொன்ன ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஏதோ அவங்களுக்கு யாரோ ஜோசிகார் சொன்னார் அப்படின்றதுனால ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தின்னு வந்து வச்சு தலையில் வந்து ஒரு கூரான ஆயுதம், ஒரு கூர்மையான கத்தியில் தலையில் அப்படியே குத்துறது, அதுலேருந்து அப்படியே ரத்தம் வந்துன்னா அந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து சாமிக்கு தெளித்து பூஜை பண்ணுறது. ஒரு காளி சிலையை வச்சு நடுராத்திரி 12 மணிக்கு பூஜை பண்ணுறது. அப்போ ஒரு உபதியை வச்சு அந்த இடத்துல, அந்த குத்துன இடத்துல தலையில் அமுக்கிடுவாங்க, திருப்பி இன்னொரு இடத்துல குத்துவாங்க.
குழந்தை நம்ம கேட்கும்போதே எப்படி நீங்கள் பதறீங்க பாருங்கள், உங்கள் முகமே அப்படியே மாறுது இல்லை, சொல்லும் போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு குத்தா குத்தி அதுலேருந்து அந்த பிளட்டை எடுத்து முத்து மாதிரி வரும், அப்படியே பிளட்டு வரும். அதை எடுத்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வரும், அப்புறம் அது குறைஞ்சிரும். அப்போ அங்கே உபூதி வச்சு அமைக்கிட்டு இன்னொரு இடத்துல குத்துடும். அந்த குழந்தை கத்துச்சுன்னா அது கத்தக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன பெரம்பு அடிக்கிறதுக்கு, ஓகே, அது அப்படியே பயந்து போய் உக்காண்டிருக்குது. இது ஒரு வழக்கு. நம்ம அதை போய் கண்டுபிடிச்சோம், எல்லாம் பண்ணிட்டோம், பேசிட்டோம், எல்லாம் பண்ணி இப்போது அந்த அம்மாவை வந்து நம்ம சிறை தண்டனை கொடுக்குறோம், லாக்கப்பில் வச்சுருக்கோம். ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோன்னு வைங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அந்த லேடியை, ஒரு தண்டனை என்ன கொடுக்கலாம் அந்த லேடிக்கு? இது மாதிரி ஒரு 2-3 குழந்தைங்க. உடனேலாம் தூக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது சார், ரொம்ப நல்லா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இறக்குற மாதிரி பண்ணணும். சரி. ஆக அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைங்க எப்படி துடிச்சுதோ அந்த மாதிரி ஒரு துடிக்க வச்சு அவங்கள வந்து நம்ம தூக்கில் போடணும் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு மீடியாவில் இருக்கிற அது எப்படி சொல்கிறது, ஒரு இளமையான பெண். உன்னுடைய எண்ணமே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. கேட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே உன்னுடைய வெளிப்பாடு அப்படி இருக்குது. நீங்களே ஒரு ஜட்ஜாக வரீங்க, நீங்கள் இது மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆமாம், நீ சொல்லணும்னு மனசால நினைப்பீங்க, ஆனால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த அம்மாவுக்காக ஒரு வழக்கறிஞர் வாதாடுறார். அவருடைய வாத திறமை என்னென்னா, போலீஸ் என்ன கேஸ் போடுவாங்க, அந்த குழந்தை இறந்துருந்தா 302 போடலாம், இறந்துடுச்சின்னு சொன்னால் 302 கொலை கேஸ் போடலாம். அந்த குழந்தை இறக்கலை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அதை காப்பாற்றியாச்சு. ஓகே, அப்போது நம்ம மேக்ஸிமம் பெரிய கேஸ் போடணும்னு சொன்னால் 307 போடலாம், கொலை முயற்சி அப்படின்னு போடுறோம் நம்ம. அதுக்கு அந்த வாத திறமை எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னால், ஒரு பெரிய கத்தியால் ஓங்கி தலையில் வெட்டி இருந்தால் அது 307 கொலை முயற்சி. ஓகே, இல்லை இதோட ஒழிஞ்சு போ அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி குத்தி இருந்தால் அது 307. இது வந்து ஒரு கூரான ஆயுதம், அதில் வந்து ஒரு சும்மா லேசாக அப்படி குத்துறாங்க, அது வந்து கொலை முயற்சி கிடையாது. கொலை பண்ணணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இல்லை, ஒரு பிளட் எடுக்கணுன்றதுக்கு தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கலாம், கொடுந்துன்பம் அப்படிம்பாங்க. ஓகே, கொலை முயற்சி, கொலை வழக்கு, செயின் பறிப்புலாம் வருது இல்லையா, அது மாதிரி கொடும் துன்பம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஐபிசியில் இருக்குது. கொடுந்துன்பம்னா அதுக்கு என்ன ஒரு செக்ஷன் 326, 324 அது மாதிரி ஒரு செக்ஷனை ஆல்ட்ரு பண்ணி அதில் நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு ஓகே அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுதான் அந்த அம்மா பண்ணாங்களே ஒழிய அவங்க கொலை முயற்சி அவங்க மேலே 307 போட்டது தப்புன்னு வாதாடுறாரு. ஓகே, அது ஒத்துக்கிறாங்க, ஜட்ஜும் ஒத்துக்கிறாங்க. அவர் கேட்குறதுல லாஜிக் இருக்குது இல்லையா, மனிதநேயத்தோட மனசாட்சிப்படி நம்ம ஒரு எப்படி மன ரீதியாக நம்ம ஆவேசப்படுறோம், ஆதங்கப்படுறோம், நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் சட்ட ரீதியாக அப்படி பண்ண முடியாது அப்படின்றது அது ஒரு சாட்சி, அது ஒரு வழக்கு வந்து அப்படி தான் அந்த மாதிரி வெளில போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இப்போ வந்து அவங்க ஜெயிலில் இல்லை அவங்க ஒரு சின்ன அதுக்கு உண்டான சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படி இருந்துட்டு அவங்க ஷீ இஸ் கோயிங் அவுட். ஓகே, அப்போ இது எதுக்குன்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா, அது என்ன அப்படின்றதுக்கு தான் இது ஒரு உதாரணம். இது மாதிரி தான் பல வழக்குகளில் பல விஷயங்கள். ஓகே, ஒரு கொலை பண்ணிட்டாரு நம்ம கண்டுபிடிப்போம், எல்லாமே இருக்கும். அது கண்கூடான சாட்சி இருக்காது, நேரடியாக பார்த்த சாட்சி இருக்காது. அப்படியே நேரடியாக பார்த்த சாட்சியாக இருந்தாலும் எனக்கு இவரை மாதிரி தான் சார் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கூட போச்சு. இவரை மாதிரி தான் தெரிஞ்சுதுன்னு அவர் சொன்னாலும் அப்போ சந்தேகமாக தானே சொல்கிறாரு. ஓகே, அந்த ஆதாரத்தை வந்து எடுத்துக்க முடியாது, அதை எடுத்துக்க முடியாது. அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு, அதை எடுத்துக்க முடியாதுன்னுவாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அனைத்து கட்சியினரும் அரசியல் இப்போ அதாவது பொதுவாகவே வந்து அரசாங்கத்தை நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஐபிஎஸும் ஐஏஎஸும் கட்டுப்படுறது அரசாங்கத்துக்கு தான். ஆமாம், அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் கட்டுப்படுறோம். யாரோ ஒருத்தர் XRY கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே இயங்குது இல்லைங்களா. அப்போது அவங்க அந்த மாதிரியான நேரங்களில் நாளைக்கு அவரும் ஆட்சிக்கு வரலாம், இன்னொருத்தரும் ஆட்சிக்கு வரலாம். ஸோ இப்போ எல்லாருமா இதை ஒட்டுமொத்தமாக நினச்சி இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எல்லாரும் ஒன்றும் கூடி இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு தடை போடணும், அதுக்கு ஒரு புது சட்டம் ஏற்படுத்தணும், அது யாரும் எந்த விதமான அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. ஜெயிலில் வந்து சாப்பாடு பாருங்கன்னா 3 வேளை சாப்பாடு கிட்டத்தட்ட கல்யாண சாப்பாடு மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா, ஆல்ரெடி நம்ம இன்னொரு இன்டர்வியூல பேசும்போது கூட ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்போ கொடுக்குறாங்க. ஈவினிங்கில் வந்து சுண்டல் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. வடை பாயாசம் மட்டும் இருக்கிறது இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. பருப்புலேருந்து டாலு, சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த விதமான கடுமையான உழைப்பும் உள்ள கிடையாது. ஓகே, அப்படியே வந்து அவனை துன்புறுத்தி வேலை வாங்கினாலும் அதுவும் ஒரு சட்டத்தில் தப்பாயிடுது. அவன் மனுஷன் தானே, அவன் என்ன மாடா, அவனை எதுக்கு நீ துன்புறுத்துறீங்க, அவன் செஞ்ச தப்புக்கு உள்ளே வந்திருக்கிறான், அவன் தண்டனை அனுபவிக்க போகிறான், கேஸ் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு எதுக்கு அவனை நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க. இதுக்கு சில ஆணையங்கள்லாம் இருக்குது, மனித உரிமை ஆணையம்,
மகளிர் ஆணையம், நிறைய ஆணையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ஆணையத்தில் இருக்கிற அதிகாரிகளும் சேர்ந்து அவங்களும் சேர்ந்து இது ஒத்து போடணுன்றேன் நான். அவங்க எல்லாமே கூட்டாக சேர்ந்து இல்லை சார் ஒரு சட்டம் இந்த மாதிரி இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம சட்டத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம், புதுசாக ஒரு சட்டம் போடலாம், ஓகே, தண்டனை வந்து கடுமையாக்கப்படலாம். இப்போ ஜாமீன் ஒன்று இருக்குது, முன்ஜாமீன் ஒன்று இருக்குது. ஒரு தவறு செஞ்சுட்டாரு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவர் எங்கன்னா போய் தலைமறைவாயிடுவார். முன்ஜாமீன் ஒன்று இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது. ஆன்டிசிபேட்டி போடுறாரு, பெயில் போட்டாருன்னா அவர் முன்ஜாமீன் கிடச்சிரும். முன்ஜாமீன் கிடச்சிச்சுன்னா அவர் அதை ஜாமீன் எடுத்துக்கிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். அவரை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் தப்பு செஞ்சுருக்காரு, அது நான் தப்பு செஞ்சேன்னா செய்யலான்றது கோர்ட்டில் பார்த்துக்கலாம் சார், ட்ரையலில் பார்த்துக்கலாம். நான் என்ன தேர்ந்துக்கிறீங்களே. ஆனால் இப்போ நம்ம பிடிச்சோம்னா அவர் ரிமாண்ட் பண்ணியிருப்போம், அவர் உள்ளே போயிருப்பார். அவர் உள்ளே போனதுக்கப்புறம் ஒன்றா பெயில் ட்ரை பண்ணுவார். அதுக்கும் பெயில் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான விஷயம்லாம் வந்து தவிர்க்கணும். ஓகே சார், இப்போ வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்தாலும் அவங்களுக்குமே வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் அந்த இதுலாம் இருக்கா? நிச்சயமாக இருக்குல்ல. அவனும் போய் அவங்க உள்ளேருந்து சப்போஸ் மேபி வந்து அவருக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு வர்றாரு, கோர்ட்டுக்கு வரும்போது சத்தம் போடுறாரு, ப்ரெஸ் மீடியா இருக்க இது மாதிரி வந்துங்க என்னை வந்து உள்ளே வந்து இவ்வளோ பாடாப்படுத்துகிறாங்க, அதுவாக பண்ணுறாங்க, அந்த ஜெயிலர் வந்து ஜாட்டை வச்சு அடிக்கிறாரு, கொம்பை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துட்டாருன்னா போச்சே, போதுமே. ஆமாம், போதாதா உங்களுக்கு? அப்படியே இப்போ இங்கே இருக்கிற கேமராவே அந்த பக்கம் போயிடுவேன் அது மாதிரி. அப்போது அவருக்கு அது வெளியே வந்தாலே போதும், உடனே அது கொதிச்சு எழுவாங்க. அது அப்படி ஆயிடுச்சு. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா அப்படி தான் ஆயிடுச்சு. எங்கே எது நடந்தாலும் உடனே வந்து அது எதுக்காக அது பயன்படுத்துகிறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ஆதாயங்கள் இருக்குது. அது ஒரு சப்போஸ் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க அதை பெருசாக எடுத்துக்குவாங்க. அதை வச்சு இந்த அரசு மேலே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கலாம், அவப்பேர் ஏற்படுத்தலாம், ஒன்று பாருங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். அப்படின்றது அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு லாபத்துக்காக மிகப்பெரிய விஷயத்தை வந்து நம்ம கொட்ட விடுறோம். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். பாய்.